Hi all. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா கிட் இக்னோர் அட் ஏ குளோபல் லெவல். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம நிறைய கிட் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். லைக் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்போம் கிட்டில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து இது ஐ மீன் இப்போதைக்கு இந்த 2-3 விஷயங்கள் எல்லாமே அன்ட்ராக்டாக இருக்குது. இது எல்லாமே மாடிஃபைடாக இருக்குது. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு என்விரான்மெண்ட்ஸ் வேரியபிள்ஸ் நான் போட போகிறேன். இல்லாட்டினா நான் வந்து மேனுவலாக நான் இந்த ப்ராஜெக்ட்காண்டி நான் சம் டெஸ்ட் ஃபைல்ஸ் நான் எழுத போகிறேன் என்னுடைய யூஸ்க்காண்டி மட்டும். அது வந்து மெயின் சோர்ஸ் கோடில் போக போகிறதுல என்னுடைய பர்சனல் யூஸ் கேஸுக்கு மட்டும், இல்லாட்டினா ஒரு என்விரான்மெண்ட் ஒரு லொக்கேஷன் க்ரியேட் பண்ண போகிறேன். அது வந்து என்னுடைய இதில் மட்டும்தான் இருக்க போகுது. அதனால் இப்போ நான் அது வந்து சோர்ஸ் கோடோட புஷ் பண்ண விரும்பலை. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் யூஸ்வலாக? ஸோ யூஸ்வலாக என்ன பண்ணுவோன்னா ஒரு கிட்டிக்னு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிட்டு, இந்த மாதிரி கிட்டிக்னு ஒரு ஃபைல் இருக்குங்க இல்லையா? ஸோ இதை க்ரியேட் பண்ணிட்டு இதுக்குள்ளே போயிட்டு நம்ம எழுதிப்போம். பட் இது இவங்க வந்து இப்போ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் கிட்டிக்னு ஒரு ஃபைல் க்ரியேட் போய் எழுதணுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவசியம் இல்லை. ஒரு கான்செப்ட்டுக்கு என்னதுன்னா குளோபல் லெவலில் கிட்டிக்னு ஒரு மாதிரி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அங்கே டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் தான் நான் வந்து என் டெஸ்ட் ஃபைல்ஸ் எழுத போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் ஏதாச்சும் ஃபைலை பார்த்தோன்னாக்கா அதை நீ வந்து கிட்டில் ஆட் பண்ணிக்காத அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அப்படி சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் மற்ற எல்லா ப்ராஜெக்ட்ஸுக்குமே அது வந்து ஒரு இன்ஹெரிட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ அது வந்து சூப்பராக இருக்கும். மற்ற எல்லாமே அதோட சைல்டாக இருக்கும். ஓகே, சூப்பர் கிளாஸாக இருக்கும், மற்ற எல்லாமே சைல்டு கிளாஸாக இருக்கும். ஸோ நம்ம நார்மலாக கிட்டுக்குன்னு வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிள் ஒரு என்விரான்மெண்ட் ஃபைல் நான் க்ரியேட் பண்ணுறேன், என் டெஸ்ட். ஓகே, ஸோ இதில் நான் வந்து நேம் ரவுட்டா சால்னா அப்படின்னு கொடுத்துட்டேன், சேவ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இல்லை -el. ஸோ இதில் எனக்கு வந்து இந்த என் டெஸ்ட்டுங்கிற ஃபைல் வந்து இங்கே இருக்குது. வெல் அண்ட் குட் ஃபைன். ஸோ இப்போ கிட்டு கண்டுபிடிச்சதா இல்லையான்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். அன்ட்ராக்ட் ஃபைல்ஸில் இது இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் சொல்கிறேன் எனக்கு இந்த ஃபைல் வந்து எனக்கு தேவையில்லை, இதை வந்து கிட்டுக்கு நான் ஆட் பண்ணணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், கிட்டிக்னு ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு .env டெஸ்ட்டு அந்த மாதிரி நான் கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி கொடுத்தேன்னாக்கா எனக்கு வந்து அந்த ஃபைல் இப்போது வந்து காமிக்காது. கிட் ஸ்டேட்டஸ் போட்டிங்கனாக்கா எனக்கு அந்த ஃபைல் காமிக்கல, ஆனால் கிட்டிக்னால சம் மாடிஃபிகேஷன் ஆயிருக்குன்னு சொல்லுது, ஏன்னா நம்ம அதில் மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னன்னாக்கா குளோபலாக கிட்டுக்கு நோட் பண்ணுறது. நான் இன்னொரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ ஹவ் இட் இஸ். ஸோ நம்ம குளோபலாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம் கிட் இக்னோர்னு சொல்லிட்டு. இந்த ஃபைல் நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ யூஸ்வலாக இந்த ஃபைல் வந்து ஹோமில் இருக்கும். ஸோ இப்போ நான் ஹோமில் அந்த ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். கிட் இக்னோர் குளோபல். ஓகே, ஸோ நான் அதில் வந்து கொஞ்சம் கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ நான் இதில் இப்போ நான் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா env டெஸ்ட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, டெஸ்ட் அப்படி கொடுத்துக்கிறேன். தென் test.py அப்படி நான் கொடுத்துக்கிறேன். sj.test.py அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இல்லாட்டினா இப்படி இருக்கட்டுமே, test.py. ஓகே, ஸோ இல்லை இது அப்போ நான் யூனிட் டெஸ்ட் எடுத்துக்கும். ஸோ ஜஸ்ட் நான் இந்த மாதிரி மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ 4 டிஃப்ரெண்ட் இதில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் கொடுத்துட்டேன். இதை நான் வந்து ஒரு குளோபலாக ஒரு இடத்துல எங்கே வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, வச்சுட்ட பிறகு நீங்கள் வந்து கிட்டுகளை சொல்லிக்கலாம், இந்த இதெல்லாமே நீங்கள் வந்து இது ஐ மீன் குளோபல் இதுவாக எடுத்துக்கோ அப்படின்ட்டு. ஸோ அது எப்படின்னா நீங்கள் சொல்லிக்கலாம் கெட் கான்ஃபிக் குளோபல் கோர் எக்ஸ்க்ளூட் ஃபைல்ஸ், இந்த ஃபார்மேட்டில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே நீ எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கோ அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அப்படி சொல்லிவிட்டு இங்கே போட்டாச்சு. ஓகேவா? வெல் அண்ட் குட் ஃபைன். ஸோ இது இருக்கா இல்லையான்ட்டு நீங்கள் கரெக்டாக செட்டாக இருக்கா இல்லையான்ட்டு நீங்கள் இப்படி போட்டு செக் பண்ணிக்கலாம். அது அந்த ஃபைல் தான் ரெஃபர் பண்ணுது. வெல் அண்ட் குட் ஃபைன். ஓகே, ஸோ இப்போ நான் இங்கே வந்து நான் திருப்பி இதை நான் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். இக்னோர் குளோபல். ஸோ இந்த இதெல்லாமே இருக்குது. இப்போ நான் இங்கே போயிட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு புதுசாக ஒரு ஃபைல் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? என்னன்னா nano test.py க்ரியேட் பண்ணிவிட்டு சும்மா print this won't be
added. ஓகேவா, சேவ் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து எல்எஸ் போடுறேன், -el. இது வந்து என் இதில் இருக்குது, test.py ஃபைல் இருக்குது. இப்போ நீங்கள் இதில் வந்து git ஸ்டேட்டஸ் நான் போட்டால் வருமானு கேட்டிங்கனாக்கா வராது. இங்கே பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு இந்த test.py ஃபைல் இந்த இதுக்குள்ளே தான் இருக்குது. பட் அது நம்ம குளோபலாக நம்ம அதை வந்து இக்னோர் பண்ணியிருக்கிறதுனால இதுக்குள்ளே உங்களுக்கு அது கணக்கு எடுத்துக்காது. ஸோ இப்போது கிட் இக்னோர்லேயும் போய் அது ஆட்டோமேட்டிக்காக கிட் இக்னோர் ஆட் ஆயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஆட் ஆகாது. ஸோ இது வந்து இந்த கிட் இக்னோர் கிட் இக்னோர் ஃபைல் வந்து லோக்கல். நீங்கள் குளோபலாக பண்ணுறதுக்கு நீங்கள் குளோபலாக பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இங்கே இப்போ பார்த்தோம் இல்லையா, core.excludes ஃபைல், அப்புறமா அந்த ஃபைல் லொக்கேஷன் கொடுத்தீங்கன்னாக்கா நீங்கள் அதில் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து pretty யூஸ்ஃபுல் ஸ்டஃப். நீங்கள் ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் இஃப் யூ ஹவ் எனி queries you can comment it. ஸோ இதுக்கான பிளாகும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், you can check it out and you can try it out. ஸோ யா, நம்ம வேறு ஏதாச்சும் இன்னொரு சூப்பரான டாபிக்கோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஆல், பை.